ரேஷ்மா பின்ன இருக்கு. பின்னு தானே கேட்டேன். வீடு முழுக்க தேடுற. பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன். ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா தாலி கழட்டின. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நம்ம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போதுதான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற? என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஹலோ பீட்டர். தயால்மா, that day you showed on girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவனை எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா. இவ்வளவு போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா. எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணிலேயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் பண்ணி பாப்பா. போன் வர சார்ஜ் இல்ல. வெயிட் பண்ணுப்பா, 5 minutesல வந்துடுறேன். Hi Peter. Hi Dayal, how are you? Fine. Oh, what happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாடி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத குடும்பக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவன்கள என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில் தாயா. அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில். இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் ஒரு டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சுதானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள சார், டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு போயிட்டேன், அதான். கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருவாங்களா? டேஸ்டா இருக்கனால தான் சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க. 300-400 பேரா? வீட்டில் ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். ஓ சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டலா இல்லை சார், ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும். ஒரே கலிஜா இருக்கும் சார். உங்களுக்குலாம் போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. உன் பொண்டாட்டி கையில சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டு போறேன். இல்ல வேணாம் சார், விட்டுருங்க. இதெல்லாம் சரி வராது. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? புரிஞ்சுட்டனால தானே சொல்றேன். வேணாம் சார். ஓ ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனா நீங்க வாலில ஒரு அண்ணாஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்ல, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில தான் சாப்பிடுறது செட் பண்ணிட்டேன். வா போலாம். பன்னீர், ஒய்ஃப்னு இருக்கிற. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம்.
ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ, கரெக்டா 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமா லவ் பண்ற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்ல. ஐயா, டியூப்லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டு திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். அன்னைக்குதான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவ ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? இட்லி சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாப்பா. இந்தா. ரெண்டு ஆப் எடுக்க. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவ் வச்சுக்கிட்டு அங்க இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கண்ணு 2 நோண்டி முட்டை அங்க போட்டுருப்பேன். புடி. நீங்க யாவரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும், வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ வாழைக்காய் மட்டும் வாங்கியா? அது காலியான போதும். ஆமா, நான் சொல்லி என்ன கேட்டிருக்க? கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு, லேட் ஆக்கிடாத. தம்மா, என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிட்டுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? இந்தாங்க. என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கு கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளே சுட்டுட்ட. இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டுல உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூமா? இருக்குல்ல? இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடை.
தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும் சீக்கிரம் குடிக்க மாட்டேன். ஐயோ டேய் டேய் புளியம்பளா சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு இரு அவசரப்படாத இரு. ஐயோ டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. காசே இல்லாம கூட இருந்தில்லையா? காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணும் முழுகாம இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. நெசமாதான். எங்க யாரோ கதவை தட்டுறாங்க. மணி என்ன? 3:30. ஓபியா இருப்பான். 1/2 மணி நேரம் கழிச்சு போயிடும். இப்படி எங்க மறுபடியும் யாரும் தட்டுறாங்க. மணி 4:30 பாரு. ஆமா சரவணனா இருக்கும். இவன் கோபி மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் தட்டிட்டு போயிடும். ஜென்டில்மேன். நீ படு. யார் நீங்க? என்ன வேணும்? பன்னீரோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் மொய் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க? யாருங்க இவங்கெல்லாம்? சொல்றா கேக்குறாங்கல்ல. நாங்கெல்லாம் புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கோம்மா. ஓ, எங்களுக்கெல்லாம் சில்லறையா மொத்தம் 10.5 லட்சம் ரூபா தரணும் உன் புருஷன். 10 லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? நான் வாங்கின நேரமா 4.25 லட்சம் தான். திடீர்னு வந்து 10ங்கிறானுங்க. டேய் திடீர்னு வரலடா. நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட. இப்ப பண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். ஓ, கதை தரமா? யோ போய் உள்ள வாங்க போலாம். என்ன பாக்குற? வா உள்ள வாங்க. பள்ளியில பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி மசமத்து நிக்காம காப்பி போட. யோ அத்தனை தடி நீங்க உள்ள போறாங்க, என்ன விட்டு எங்க போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன். கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத. உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இங்க போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ரமா, கடன்ல பாதி பாத்ரூம் கட்டல தான் போச்சு. நான் காபி கேட்டோம், என்ன ஆச்சு? விஷம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ் சொன்னா கேளு. இப்படியே சமாளிக்கலாம். சாங்கால் பாப்போம். நான் மாத்துறேன். ஏய் ரொம்ப முக்கியம். ரமா போகாத ரமா. வைத்த கலக்குது பாத்ரூம் சொன்னா ரமா ப்ளீஸ் ரமா. பாரு, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். இவங்க எல்லா கட்டணையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு. உன் கூட வந்து வாழ்ந்து தொலைக்கிறேன். ரமா ரமா சொன்னா கேளு ரமா. ரமா ரமா சண்டை போட்டு போயிட்டான்ற அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனா இல்லைனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனா டிஃபன் கொடுத்தானே ஆகணும். இப்படிதான் சார் 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இங்கதான் சார் கடை. இங்க தானா? எங்கப்பா கடையை காணோம்? என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொலை தாங்க முடியலப்பா. அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சி போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனைனா அவளுக்குமா? நம்மளும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம். இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு. உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை. என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நிஜம். நாளான்னைக்கு நடக்க போகிற 2020 மேட்ச்ல நான் நினைச்சது நடந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி வண்டி எடு, என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளை காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார்.
நேற்று கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன், என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நானும் சும்மா இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தினேரு 2 நாள்ல பணத்தோட தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு இந்த பண்ணிரு. என்ன மச்சான்? ஒன்னும் இல்ல மச்சான்,